இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு 2 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. மீடியமாக ரொம்ப லாங்காக வரைஞ்சிடாதீங்க, மீடியம் சைஸாக வரைஞ்சிட்டு இப்போது த்ரெட் எப்படி பிடிக்கணும்னு நான் காட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? கட்டை விரல் அண்ட் நடுவிரலில் த்ரெட்டை பிடிச்சி ஆள்காட்டி விரலில் காட்டி திரும்ப கட்டை விரல்கிட்ட வரணும் த்ரெட். ஓகேவா? அடியில் வச்சுட்டு இப்போது செகண்ட் லைன். ஓகேவா? கீழே இருக்கிற லைன்லேருந்து த்ரெட் எடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட் மேலே இருக்குல்ல அந்த லைன் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே த்ரெட் எடுத்து அங்கே எந்த ஒரு லாக்கும் போடாமல் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே ரிவர்ஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு கீழே ஒரு லாக் மாதிரி வரும். ஓகேவா? அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு நாட் போட்டுட்டு, நாட்டுன்னு சொல்கிறது என்னென்னா குட்டி செயின் போடுறோம்ல அது வந்து லாக் ஸ்டிச். ஓகேவா? நீங்கள் எந்நாட்டையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? இப்போது சைடில் ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே. ஓகேவா? மேலேருந்து த்ரெட் எடுத்து எந்த ஒரு மேலே லாக்கும் போடாமல் கீழே ரிவர்ஸ் இழுத்துறணும். ஓகேவா? இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்ட்டு நல்லா பாருங்கள். நான் லைன்ஸ் கொஞ்சம் கோணலாக போட்டேன், அதனால் ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டிச்சஸ் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மேலே அப்படியே கொண்டு போயிட்டு த்ரெட் எடுக்கணும். ஓகேவா? த்ரெட் எடுத்துட்டு அந்த இடத்துல எந்த ஒரு லாக்கும் போடாமல் அப்படியே நீங்கள் கீழே கொண்டு வரும்போது ஒரு லாக் மாதிரி ஆகும். அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு திரும்ப சைடில் ஒரு செயின் போட்டு திரும்ப நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கான மெத்தட். ஓகேவா? நீங்கள் இப்படி சைடில் ஒரு லாங் செயின் போடுறீங்களா அந்த இடத்துலையும் ஒரு குட்டி லாக் போட்டு நீங்கள் மேலே கொண்டு போகலாம். ஓகேவா? அந்த மாதிரியும் பண்ணலாம், லாக் போடாமலும் எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்குல்ல, நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச் அந்த மாதிரி ஆகும் லாக் போடாமல் போடும்போது. ஓகேவா? அது மாதிரி கீழே நீங்கள் த்ரெட்டை டைட்டாக பிடிக்கலனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி மேலே ஏறிட்டு வந்துடும் கீழே போட்ட செயின். ஓகேவா? இப்போது இந்த ஸ்டிச்சஸை பாருங்கள். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறது புரியுதா என்னான்னு பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், நம்ம குரூப்பில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ எப்படி பண்ணலான்றதை பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் இதை போட்டு முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கான இமேஜும் நீங்கள் பண்ணணும். எந்த இமேஜ் எடுத்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து 2 லைனாக தான் போட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் சும்மா நீங்கள் பழகிறதுக்காக ஒரே ஈவனாக வரணுன்றதுக்காக நான் வந்து லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த ஸ்டிச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம கிளாஸில் பார்க்கலாம்.